காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே இரும்பு ரோல் எடுத்துச் சென்ற கனரக லாரி பாரம் தாங்காமல் இரண்டாக உடைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? அந்த லாரி அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதா? போக்குவரத்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே இரும்பு ரோல் எடுத்து சென்ற அந்த கனரக லாரி பாரம் தாங்காமல் இரண்டாக உடைந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து வையாவூர் செல்லக்கூடிய அந்த பகுதியில் பழைய ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த பழைய ரயில் நிலையத்தில் ஒரு சரக்கு முனையமாகவும் பயன்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய சரக்குகளை பழைய ரயில் நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து கனரக லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் கர்நாடகா மாநிலம் பெல்லாரி பகுதியில் இருந்து ரயில் மூலம் கொண்டு வரப்பட்ட அந்த இரும்பு ரோல் காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. கனரக வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட அந்த இரும்பு ரோல் அதிக பாரம் காரணமாக லாரி இரண்டாக உடைந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக அருகில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து உடனடியாக வந்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் உடனடியாக அந்த விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சரி செய்தனர். மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.